சம்பந்தர் தான் தங்கியிருந்த இடத்தினில் சமணர்களால் மூட்டப் பெற்ற தீ பாண்டிய மன்னனை மெல்லவே சாரட்டும் என்று பதிகம் பாடினார். பையவே செல்க என்று. அதனால் மெல்ல மெல்ல அந்த தீயானது கடுமையான வெப்பு நோயாக பாண்டியனை சென்று தாக்கத் தொடங்கியது. இனி அடுத்த பகுதி. திருந்து இசை பதிகத்தொடை திரு ஆலவாயில் மருந்தினை சண்பை மன்னவர் புனைந்திட அருளால் விரிந்த வெண்தழல் வெம்மை போய் தென்னனை மேவி பெருந்தழல் பொதி வெதுப்பென பெயர் பெற்றது அன்றே. என்ன ஆயிற்றாம் பாண்டிய மன்னனுக்கு? திருந்து இசை பதிகத்தொடை. இந்த பையவே சென்று பாண்டியனை சாருகன் இவர் பாடின திருத்தமுடன் இசையோடு கூடிய மாலையாக அந்த பதிகத்தை பாடிய பின் திரு ஆலவாயில் மதுரையில் மருந்து இணை சண்பை மன்னவர் சைவத்தினுக்கு மருந்து போல் தோன்றி சைவத்தை மீட்டுருவாக்கம் செய்தவரும் சண்பை என்று சொல்லக்கூடிய சீர்காழியின் தலைவருமாகிய சம்பந்தரால் புனைந்திட அவரால் புனைய பெற்ற அந்த பதிகத்தினுடைய அருளினால் விரிந்த வெண்தழல் வெம்மை தீயினது கொடிய வெம்மை தன்மையானது சென்று போய் சென்று தென்னனை மேவி தென்னன் பாண்டியன் பாண்டியனது உடம்பிலே சென்று சார பெருத்த அழல் பொதி வெதுப்பென அந்த பெரிய அளவிலே அழல் பொதி அதாவது பெரிய தீயின் வெதுவெதுப்பானது. பெரிய அளவில் தீ ஏற்பட்டால் அதனது வெப்பம் எவ்வாறு உடலை வாட்டுமோ அது போல வெதுப்பென, அதுக்கு பேரு வெப்பு நோயின்னு பேர். வெதுப்பென பெயர் பெற்றது அன்றே. பொதியான நெருப்பினது சூடு உடம்பு முழுவதும், அதற்கு வெப்பு நோயின்னு பெயர் தந்தார்கள். நெருப்பினது வெம்மை போல பாண்டிய மன்னனது உடலானது வெப்பத்தினால் தகிக்க ஆரம்பித்தது. வெப்பு நோயால் செய்ய மேனியர் திருமகனார் உரை மடத்தில் நையும் உள்ளத்தராய் அமன் கையர் தாம் நணுகி கையினால் எரி இடவுடன் படும் எல்லி கரப்ப வெய்யவன் குணகடலிடை எழுந்தனன் மீது. செய்ய மேனியர், செய்யனா சிவந்த, சிவபெருமானினுடைய மேனி சிவந்த மேனி. ஆகவே செய்ய மேனியர் திருமகனார், சிவந்த உடலுக்கு உரியவராகிய சிவபெருமான் அவரினது திருமகனாக கருதப்படுவதற்கு உரியவரான சம்பந்தர் உரை மடத்தில் அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த திருமடத்தில் நையும் உள்ளத்தராய், தங்களால் மூட்டப்பட்ட நெருப்பு இந்த மடத்தையோ மடத்தில் உள்ளவர்களையோ யாதொன்றும் செய்யவில்லையே என்று உள்ளம் நைந்து போனார்களாம் சமணர்கள். தாங்கள் என்ன தீமையை செய்தும் அது சம்பந்தரையோ அவரை சார்ந்தவர்களையோ பாதிக்கவே இல்லையே என்று அமன் கையர் தாம் நணுகி, அமன் கையர்னா அமண மதத்தை சார்ந்தவர்களாகிய அந்த சமணர்கள் அருகில் வந்து, தாம் நணுகி அருகில் வந்து கையினால் எரி இடவுடன் படும் எல்லி, அவர்கள் கையினால் கொண்டு சென்று தீயை இட உடனிருந்து உடன்பட்ட இரவு போது மறைய கதிரவன் சூரியனானவன் கரப்ப வெய்யவன் வெம்மைக்கு உரியவனாகிய சூரியன் எங்கு தோன்றினான்? குணக்கடலிடை எழுந்தான் மீது. இரவிலே மறைந்த சூரியன் மெல்ல இப்பொழுது கிழக்கு திசையிலே கடலின் மீது தோன்றினான்.
நீங்கின உடனே என்னாச்சு? இரவு பாதகர் செய்த தீங்கு இரவி தன் மரபில் குரவ ஓதியார் குலச்சிறையாருடன் கேட்டு சிறபுற பிள்ளையாரை இத்தீயவர் நாட்டு வரவழைத்த நாம் மாய்வதே என மனம் மயங்கி. என்ன இருந்தாலும் அமைச்சருக்கு செய்தி வந்துவிட்டது. சம்பந்தர் தங்கி இருந்த மடத்தினுக்கு சமணர்கள் தீ வைத்தார்கள். ரொம்ப கவலைப்பட்டார். எங்கோ இருந்த ஒருவரை இங்கு அழைத்து வந்து அவருக்கு ஒரு இன்னலை உருவாக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி விட்டோமேன்னு கவலை. அதனால இரவு பாதகர் செய்த தீங்கு, முதல் நாள் இரவுல பாதகர்களாகிய அமணர்கள் செய்த தீங்கு இரவி தன் மரபில் குரவ ஓதிய சமணர்கள் செய்த இந்த தீங்கை கதிரவன் மரபில் தோன்றிய குராமலரை அணிந்த கூந்தலை உடைய மங்கையர்க்கரசியார். என்ன அழகான இடம்! சோழ வம்சம், சூரிய வம்சம். ஆகவே சோழர்கள்லாம் சூரிய வழித்தோன்றர்கள். இந்த மங்கையர்க்கரசியார் சோழர் குல இளவரசி, மணந்து அரசியராக பாண்டியனுக்கு வந்திருக்கிறார். அதனால்தான் குரவ, இரவி தன் மரபில் குரவ ஓதியார், சூரியன் மரபில் வந்தவரும் ஓதினா கூந்தல், அழகான கூந்தலை உடையவராகிய மங்கையர்க்கரசி குலச்சிறையாருடன் கேட்டு. இந்த சமணர்கள் சம்பந்தர் மடத்தினுக்கு தீ வைத்தத அமைச்சராகிய குலச்சிறையாரோடு சோழகுலத்திலே இளவரசியாய் தோன்றி பாண்டியனுக்கு அரசியாய் இருக்கக்கூடிய அழகான கூந்தலை உடைய மங்கையர்க்கரசியாரும் கேட்டு என்ன வருந்தினார்களா? சிறபுற பிள்ளையாரை இத்தீயவர் நாட்டு, சிறபுரம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியில் தோன்றிய பிள்ளையாகிய ஞான சம்பந்தரை இத்தீயவர் நாட்டில் வருமாறு அழைத்த நாம் உயிர் துறந்து விடுவதே இதற்கு கழுவாய். பாவம், எங்கிருந்தோ அந்த ஞான சம்பந்தரை இங்கு அழைத்து வந்து அவர் தங்கி இருக்கிற மடத்துல சமணர்கள் தீ வைக்க, சம்பந்தருக்கு ஏதாகிலும் ஊர் ஏற்பட்டு இருந்தா தெரியல அவர்களுக்கு. ஆகவே அழைத்து வந்தது நம்முடைய தவறு. அந்த சம்பந்தர் இருந்த மடத்தினுக்கு தீ வைத்ததினால் இனி நாமும் இறந்து விடுவதே சால சிறந்து. நம்மால் அழைக்கப்பட்ட ஒரு விருந்தினன் தண்டிக்கப்பட்டான் என்றால் அது நமக்கு உண்டான ஒரு அவமானம். ஆகவே வரவழைத்த நாம் மாய்வதே, சம்பந்தரை வரவழைத்த நாம் இருவரும் இறந்து போகலாம் என மனம் மயங்கி மனதினுள்ளே தடுமாற தொடங்கினார்கள். அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு அவர்களுக்கு தெரியல. சமணர்கள் தீ வைத்த செய்தி மட்டும் தெரிய வந்தது. அதனால கவலை கொண்டார்கள். சம்பந்தரை அழைத்து வந்தது நாம் தான், நம் வேண்டுகோளால் தான் அவர் இங்கு வந்திருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு அறியாமை உண்டு. சம்பந்தரினுடைய ஆற்றல், அவரினுடைய இறை நம்பிக்கை, அவருக்கு யார் ஒருவராலும் ஏதொன்றும் செய்ய முடியாது. அவரால் செய்யப்பட்ட பல சாதனைகளை இவர்கள் அறிந்திருந்தாலும் தங்கள் நாட்டகத்துல இவருக்கு ஒரு விதமான இன்னல் நாம் அழைத்ததினால் வந்து விட்டதேன்னு கவலைப்படும் போது அரசியாருக்கும் குலச்சிறையாருக்கும் அது ஒரு பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணியது. தவிர்க்க முடியாது. நாம கொண்ட ஈடுபாடுதான். சீதை புலம்பினா இல்லையா? மாரீச்சனை தொடர்ந்து ராமன் சென்றதன் பின் அபயம்ன்ற குரல் கேட்ட உடனே சீதை மருண்டாள். லக்குவன் சொன்னா இல்லையா, போ காப்பாத்து. லக்குவன் எடுத்து சொன்னானா, ராமனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. கேட்கலையே. நாம் ஈடுபாடு கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் மாட்டு ஏதாகிலும் ஒரு சிறிய இன்னல் ஏற்பட்டாலும் நம்மால பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் இவர்கள் இருவரும் தடுமாறினார்கள். பெருகும் அச்சமோடு ஆருயிர் பதைப்பவர் பின்பு திரு மடப்புற மருங்குத்தி திண்மையில் தெளிந்து கருமுருட்ட உருட்டமன் கையர்சை தீங்கிது கடைக்கால் வருவது எப்படியாம் என மனம் கொளும் பொழுது.
பெருகும் அச்சமோடு. அந்த மடத்துல வைத்த தீ என்ன ஆயிற்றோ, யாரை எவ்வாறு அது சுட்டதோ தெரியல. ஆகவே பெருகும் அச்சமோடு மேன்மேலும் இந்த இருவருக்கும் பயம் கூடியது. ஆருயிர் பதைப்பு, அவர்கள் இருவரது உயிரானது பதைப்பினுக்கு உட்பட்டது. பதைக்கும் அவர்கள் இருவரும். அவர் பின்பு திரு மடப்புற மருங்கு தீ, அதன் பின்பு அந்த மடத்தின் வழியில் தீமை இல்லாமையை கேட்டதால் தெளிவடைந்து, மருங்கு தீ இன்மையில் தெளிந்து. தீ வைத்தது உண்மை, ஆனால் அந்த மடத்தினுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டதினால் என்னாச்சா, கருமுருட்ட அமன் கையர், கரிய முரட்டு உடல் கொண்டுள்ள சமணர்கள் செய்த இந்த தீங்கின் மூலமாக விளைவு என்னாகும்? அடுத்த கவலை. மன்னன் சமணர்களை கூப்பிட்டு விசாரிக்க போறானா? சமணர்கள் அதை எப்படி காப்பாற்ற போகிறார்கள்? தாங்கள் செய்த தவறை மன்னன் கண்டுகொண்டு பெரிய பிரச்சனை ஆயிட்டதுன்னா, நம்ம ஊர்ல பாக்குறோம் இல்ல, நம்ம என்னமோ ஞானசம்பந்தர் காலத்துலதான் அது நடக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப திருப்பரங்குன்றத்துல நடக்கலையா? அதேதான். என்ன ஆகும்? ஆளுபவன் இது போன்றதாகிய சிக்கல்களுக்கு காரணமாயிட்டான்னா என்ன விதத்திலும் இந்த சூழலை மக்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம். தனி நீதிபதி சொன்னதையும் மறுத்து, அதன் பிறகு 2 நீதிபதிகள் சொன்ன அமர்விற்கு பிறகு அரசு செய்தது தவறுன்னதுக்கு அப்புறம் தான் புத்தி வருது. அதுதான் இடர்பாடு. நம்ம என்னமோ இந்த மாதிரியான நிகழ்ச்சி ஏதோ ஞானசம்பந்தர் காலத்துலதான் நடந்துட்டதுன்னு நினைக்கிறோம். இல்ல, ஞானசம்பந்தர் காலத்துல ஆளும் பொறுப்பில் இருந்த மன்னன் சமணத்தினுக்கு சார்பாக செயல்பட்டான். ஆகவே சைவர்களை அவன் மதிக்கவும் இல்லை. அந்த சமணர்களால் சைவர்களுக்கு ஏதாகிலும் ஊறு ஏற்பட்டாலும் அதை பெரிதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதேதானே இன்றைக்கு நிலை. அன்றைக்கு சமணம் சைவம், இன்றைக்கு சைவம் அடுத்த மதம், எல்லாம் ஒரே சூழல் தான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் பை இட் செல்ஃப். அதேதான், சரித்திரம் மீண்டும் திரும்புகிறது. மீண்டும் ஒரு இயக்கம் உருவாக்க வேண்டும். எப்படி சம்பந்தர் காலத்துல சமணமும் பௌத்தமும் தமிழகத்தில் செல்வாக்கோடு இருந்து அவைகளுக்கு எதிராக இவர் ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். அதுபோல் உண்மையிலேயே சொல்ல போனால் இது மிகச்சிறந்த நேரம் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்க வேண்டும். இல்ல மாற்று சிந்தனையே கிடையாது. இருக்கக்கூடிய சைவர்களுக்கு தேவையான மதம் பற்றின சிந்தனைகளை, வழிபாட்டினது உயர்வை, அந்த வழிபாட்டினுக்கு உரிய தலங்கள் என்பன கடவுளினது தலங்கள் என்பது ஒரு பக்கம், மற்றொன்று அவை அனைத்தும் வரலாற்று சான்றுகள். எவ்வளவு மோசமெல்லாம் பேசினார். இதற்கு 2 அடிப்படை முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர்கள் என்ன கேட்டார்கள்? இந்த பகுதியை நடத்தும் போதே முடிவு பண்ணிட்டார், பரங்குன்றத்தையும் பத்தி பேசி விடலாம். பரங்குன்றம் மாற்று மதத்தவனருக்கு இடமாக இருந்தது எப்போ தெரியாது. ஆனால் திருமுருகாற்றுப்படையில பரங்குன்றம் பேசப்படுகிறது. 6 படை வீட்டுல பரங்குன்றம் இருக்கிறது. அப்ப திருமுருகாற்றுப்படை எழுந்த காலம் சங்க காலம் முடிஞ்சு போச்சா? சரி, நமக்கு ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்டு நமக்கு பின்னர் சுதந்திரம் கிடைத்த பொழுது இந்திய அரசியல் நிர்ணய சட்டம் எழுதிய பொழுது இந்த மதங்களுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். என்ன? நாம் சுதந்திரம் பெறுகின்ற வரைக்கும் எந்தெந்த தலங்களில் என்னென்ன பழக்க வழக்கங்கள் பயிற்சியில் இருந்து வந்தனவோ அதுவே அந்தந்த கோவிலுக்கு உண்டான
அன்றாட வழிபாட்டு சட்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாரம்பரியமாக அவர்கள் மேற்கொண்ட பழக்க வழக்கம், த பிராக்டிஸ் பிகமிங் த லா, இதான் சட்டம். கான்ஸ்டிடியூஷன் சொன்னது. பன்னெடுங்காலமாக பழக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடு அதனை சட்டமாக அங்கீகரிக்க வேண்டும். இதான் அடிப்படை. இதை புரிந்து கொள்ளாமல் அவரவர் மனோநிலைக்கு ஏற்றாற் போல புதிய சட்டங்களை போட்டு குழப்பி, அதனால நாம் என்னமோ சம்பந்தர் காலத்துலதான் இது போன்றதாகிய சிக்கல்கள்லாம் ஏற்பட்டதுன்னு கவலையே கொள்ள வேண்டும். இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கும். இதுல வேறுபாடே கிடையாது. ஒரே சூழல் தான். மதங்கள் வேறு, ஆனால் சைவம் தான் எல்லாராலும் நிராகரிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கு. அன்றைக்கு சமணம் சைவம், இன்று தெரியும் எந்த மதமும் சைவமும் ஓதுகிறது. அதனால இது எல்லா காலங்களிலும் இது போன்றதாகிய பிணக்குகள் இருக்கும். அதை கொஞ்சம் நேர்மையான முறையில் அணுகணும். 786க்கு பிறகுதான் இஸ்லாம் என்ற ஒரு மதமே தனக்குண்டான அங்கீகாரத்தை பெறுகிறது. அதுக்கப்புறம் 11ஆம் நூற்றாண்டுல தான் அது இந்தியாவின் உள்ளே நுழைகிறது. 12, 13ஆம் நூற்றாண்டுல தான் தென்னகத்துல இஸ்லாமை பற்றின ஒரு புரிதல் இருக்கு. அப்போ ஒரு 600, 700 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு மதத்தினது செயல்பாடு எப்படி சங்க காலத்துல சொல்லப்பட்ட ஒரு தளத்தினோடு போட்டியிட முடியும்? காலத்தொன்மையில் இதெல்லாம் பெரிய அளவில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. எல்லாவற்றினுக்கும் சில விஷயங்கள் ஆங்கிலேயர்கள் ரொம்ப அழகா கையாண்டார்கள். அதுக்கோசரம் ஆங்கிலேயர்களை பெருமளவில் பாராட்டணும்னு நான் சொல்லல. அவர்கள் முக்கியமான 2 கோட்பாடுகள்ல குழப்பம் இல்லாமல் செயல்பட்டார்கள். ஒன்று கல்வி, அவர்கள் தலையீடே செய்யல. மற்றொன்று ஆன்மீகம். இந்த இரண்டினையும் பின்னர் வந்தவர்கள் மிக பெரிய தவறுதலோடு அணுகினார்கள். கல்வியில எல்லா இடங்களிலும் அந்த சமூகத்துல மேன்மை தன்மை உடைய குலங்கள் இல்லை, அப்படி எல்லாம் இல்லை. இது வேற யாரிடமாவது விவாதிக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தினால நாம தகவல் அறியும் சட்டத்தின் மூலமா எல்லாவற்றையும் தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். கடந்த 70 ஆண்டு காலமாக இடஒதுக்கீடு என்ற பெயர்ல எப்படியெல்லாம் அரசு செயல்பட்டு இருக்கிறது பார்த்தா தெரியும். அவ்வாறு அந்த இடஒதுக்கீட்டுக்கு உட்பட்டு அதன் மூலமாக தப்பி பிழைத்த ஓரிருவர் தான் பெற்ற கல்வியினாலும் திறனாலும் மேலுக்கு வந்தால் அதை இவர்கள் கடுமையான முறையில் விமர்சனம் செய்கிறார். அதனால இந்த கல்வித்துறையில தலையீடு இல்லை. அது ஒரு தனியான ஆட்டானமஸ் பாடி, தன்னாட்சிக்கு உட்பட்ட அமைப்பாகத்தான் கல்வியை அவர்கள் கருதினார்கள். அதே போல ஆன்மீகம். ஒரு கோவில்னா அதுக்கு அரசுக்கு அங்க வேலையே கிடையாது. அந்த கோவிலை சார்ந்த, அந்த கோவில் இருக்கக்கூடிய ஊரினை சார்ந்த மக்கள்ல மேம்பாடு உடைய அமைப்பிலிருந்து உறுப்பினர்கள் எல்லாரும் இருப்பார்கள். தக்கார்கள்னு பேர். அழகான வார்த்தை தக்கார்கள். அவர்களுக்கு தகுதி இருக்கிறது. அதுல ஒருவரை கோவில் நிர்வாகத்துல செய்தற்கு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். தக்கார்ன்றவன் என்னன்னா அந்த இறை நம்பிக்கை இருக்கணும், கோவில் வழிபாடு, அந்த கோவில் வழிபாட்டினுக்கு உரிய செயல்முறைகள், ஆகமங்கள், இவைகளை பற்றி ஒரு தெளிவு இருக்கணும். இவர்கள் தான் தக்கார்கள். இன்றைக்கு அரசியல் பலத்தில் மிக்கார்கள் எல்லாம் தக்கார்கள். எந்த மரபும் பேணப்படுவதில்லை.
கோவிலின் உள்ளே என்ன வேண்டுமானாலும் அவர்கள் மாற்றி செயல்படுகிறார்கள். கேட்க முடியல. சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்தியன் என்விரான்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் தக்கார்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் கோவில். அதுல ஏதாவது டிஸ்பியூட் வந்தாதான், கருத்து வேறுபாடு வந்தாதான் அதை களைவிக்க அரசுல இருந்து அதிகாரி வந்து அதை களைந்ததன் பின் அவன் மீண்டும் தன் துறைக்கு போயிடணும். அந்த கோவிலே உட்காரக்கூடாது. இன்றைக்கு பல கோவில்கள்ல இந்த நிர்வாக அதிகாரிகள் படுத்தும் பாடு இருக்க தாங்க முடியல. அண்மையா சில காலங்கள்ல பார்த்து கொண்டு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது. வேடிக்கை என்னன்னா அதை சொல்பவனும் இந்த சமயத்தை சார்ந்தது. அவன் அவ்வாறு சொல்லியாக வேண்டும்னு மேல இருந்து வற்புறுத்தல் ரொம்ப கடினம். இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்த நிலையில சிந்தித்து செயல்படணும். செய்வதே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. திருவல்லிக்கணியில இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல போன ஆட்சியின் போது கோவிலுக்குள்ள பக்தர்கள் வருவதற்கு மார்பிள் கல் பதிக்கலாம் சுற்றுப்பாதையில. அந்த காலத்துல கோவிலினது சுற்றுப்பாதையில இயல்பான தரையோடு இருக்கும். அதுல பருக்கை கற்கள்லாம் இருக்கு. அவைகள்லாம் எதற்குன்னா கோவிலை சுற்றி வருவதனாலேயே புண்ணியம் கிடைக்கிறதோ இல்லையோ, அந்த பருக்கை கற்களின் மீது வெறுங்கால நடக்கும் போது ஏற்படக்கூடிய பாதத்துல வேறுபட்ட புள்ளிகள்ல உருவான அழுத்தங்கள் நமக்கு சில நோயிலிருந்து விலக்கு தருது. அதுக்குதான் அதை அப்படி வைத்தார்கள். உடனே அதற்கு அந்த இடத்துல எல்லாம் அன்றைய ஆட்சியாளருக்கு வேண்டியவர்கள் கோவிலுக்கு வருவதனால் அவர்கள் கால்கள் நோகும் என்று கருதி அன்றைக்கு இருந்த இந்த துறையினுடைய செயல் அலுவலர் எல்லாம் சேர்ந்து மாறுபடும். அது ஒரு பெரிய அளவுல கூட்டம் போட்டோம். நானே பேசினேன். ஆகமத்தினுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலையும் எந்த இடத்தில் எது இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அவைகளின் அளவுகள் என்ன, அதை அணுகுவதற்கு உண்டான பாதை என்ன, எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கும். அதை மாற்றி செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்னு பேசின. அதனால நமக்கு இந்த காலகட்டம் ஒரு இன்றியமையாத காலகட்டம். நாம் நம்முடைய வழிபாட்டு முறையை, அதற்கு உரிய இடங்களை எல்லா விதங்களிலும் நாம பேணுதலும் பாதுகாத்தலும் தேவை என்று உணர வேண்டிய சூழல். இதை ஆக்சுவலி அரசியலாவே பார்க்கல. இது நம்முடைய ஆன்மீக தேவை. அது அதனால இந்த அமன் கையர் செய் தீங்குது கடைக்கால் செய்த இத்தீங்கு இதன் மூலமாக விளைவது கடைக்கால் இறுதியில வருவது எப்படியாம் என. என்ன ஆகும் இறுதியில? அவர்கள் தீ வைத்தார்கள், சைவர்களை தீ ஒன்றும் பண்ணல. இதுக்கு மேல என்ன நடக்கும்? சமணர்கள் செய்த செயல்கள் மன்னன் முன்னாடி கொண்டு போனா மன்னன் இதை எவ்வாறு அணுகுவான்? இதெல்லாம் கவலை. மனம் கொள்ளும் பொழுது என்று மங்கையர் கரசியாரும் குலச்சிறையாரும் இதனை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அரசனுக்கு வெப்படுத்தது என்று அருகு கஞ்சுகிகள் உரை செய்ய பதைத்து ஒரு தனி தேவியார் புகுத விரைவும் அச்சமும் மேற்கொள்ள குலச்சிறையாரும் வரைசை பொற்புய மன்னவன் மருங்கு வந்து அணைந்தார். இவர்கள் இருவரும் இப்படி தங்களுக்குள்ளாக பேசி தங்கள் கவலைகளை பரிமாறிக்கொண்டிருந்த நேரத்தில் அரண்மனையிலிருந்து ஒரு பணி மகன் ஓடி வந்து, மன்னனுக்கு வெப்பு நோய் உண்டாயிற்று,
அவன் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சுகி மாக்கள்னா ரொம்ப அழகான வார்த்தை. சட்டை அணிந்த காவலர்கள் அர்த்தம். கஞ்சுகம்னா ஆடை. ஆடை அணிந்த காவலர்னு சொன்னதுனால சேவகர்கள், மன்னனினுடைய மெய்க்காவலர்கள். ஆகவே அரதனுக்கு வெப்பு அடுத்தது என்று அருகு கஞ்சுகிகள், மேலாடை அணிந்த காவல் வீரர்கள் வந்து சொல உரை செய்ய, மன்னனை சார்ந்த அந்த மெய்க்காவலர்கள் வெளியே வந்து மன்னனுக்கு வெப்பு நோய் தாக்கி இருக்கிறதுன்னு சொன்ன உடனே ஒரு தனி தேவியர், ஒப்பிலாத தேவியர் ஆகிய பாண்டியமா தேவியும் மங்கையர்கரசியும் புகுத மன்னனை பார்க்க அவனுடைய படுக்கை அறைக்கு வேகமா போனான். விரைவும் அச்சமும் மேற்கொள்ள வேகமாகவும், திடீரென்று மன்னனுக்கு ஏன் இவ்வாறு ஆயிற்று என்ற பயமுமாக வேகமாக போக, குலச்சிறையார், மன்னன் அரசியை தொடர்ந்து குலச்சிறையாரும் வரைசை பொற்புய மன்னவன், மலையை போல் பொலிவோடு இருக்கக்கூடிய பருத்த தோள்களை உடைய மன்னவனாகிய பாண்டியன் அவனுக்கு என்ன ஆயிற்றோ என்ற கவலையோடு அருகே வந்து சேர்ந்தார் குலச்சிறையாரும். வேந்தனுக்கு மெய் விதிர்ப்புற வெதுப்புறு வெம்மை காந்து வெண்தழல் கதுமென மெய்யலாம் கவர்ந்து போந்து மாளிகை புறத்து நின்றார்களும் புலர்ந்து தீந்து போம்படி எழுந்தது விழுந்து உடல் இறங்க. வேந்தனுக்கு மெய் விதிர்ப்புற, அந்த வெப்பு நோய் தாக்கியதினால மன்னனது உடல் நடுங்க ஆரம்பிச்சது. வெதுப்புற, வெதுப்புறும் நோய் வெம்மை எரிதலால், வெம்மை கறந்து வெந்தழல் கதுமென, இந்த உடம்பெல்லாம் பற்றி எறிவது போல ஒரு உணர்ச்சி. ஆகவே பக்கத்துல யாரும் கிட்ட போக முடியலையா. அந்த தீ போல் விரைவாய் உடலும் உள்ளமும் பரவியதான் எப்படி. ஆகவே காந்து வெந்தழல் கதுமென மெய்யலாம் கவர்ந்து, உடம்பெல்லாம் எரிகிறது அப்படியே. போந்து மாளிகை புறத்து நின்றார்கள், அரண்மனையின் புறத்தே நின்றவர்களும் வாடி தீந்து போகுமாறு உடல் உலர்ந்து கருக மேலே எழுந்து, அவன் உடம்புல இருந்து பரவின அந்த வெப்பம் வாயில் காவலர்களையும் சென்று தாக்கியது. அந்த அளவுக்கு உடம்புல வெப்பம், தகிக்கக்கூடிய வெப்பம். உங்ககிட்ட சொல்லி இருப்பேனா தெரியல, மறதிதான். நான் பள்ளி செல்லும் பருவத்துல என் தந்தையார் அறந்தாங்கி என்ற ஒரு ஊர்ல பொறியாளரா பணியாற்றினார். நாங்கள் இருந்த பகுதி செல்லையா பிள்ளை காலனின்னு பேர். செல்லையா பிள்ளை என்பது அவர் பெயர். அந்த காலனிக்குள்ள ஒரு 7-8 வீடுகள். முதல் வீடு அவருடைய வீடு, அடுத்த வீடு எங்களினது வீடு. அவருடைய வீட்டுல குடியிருந்தார். அவர் நல்ல செல்வ செழிப்பு மிக்கவர், நல்ல இறை பக்தி உடையவர், மேன்மையானவர். அவரினுடைய மக்களுள் ஒருத்திக்கு சம்பந்தருக்கு எப்படி வெப்பு நோய் வந்ததோ தெரியாது. சம்பந்தரால் ஏவப்பட்ட வெப்பு நோய் மன்னனை எப்படி தாக்கியது நம்ம இலக்கியத்துலதான் படிக்கிறோம். ஆனால் அவர் வீட்டுல ஒரு பெண் குழந்தைக்கு கடுமையான வெப்பு நோய், மேல ஆடையிட முடியாது. அதனால அந்த பெண் குழந்தைய ஒரு தனி அறையில இருட்டில் வைத்து தாய் மட்டுமே சென்று பார்த்து உணவு கொடுத்து, அப்படி ஒரு வாழ்க்கை. இவருக்கு அவ்வளவு நல்ல மனிதர், அவ்வளவு சோகம். இதனால
இப்ப என் தந்தையாரிடம் பொதுப்பணித்துறை தானே, அதனால பல ஒப்பந்தக்காரர்கள் வருவார்கள், பணி ஏற்றுக்கொள்ள கான்ட்ராக்டர்ஸ். அதுல ஒருவர் பாரம்பரியமான வைத்திய முறையை தெரிந்தவர். பேச்சு வழக்கில் என் தந்தையார் அவரிடம் இப்படி ஒருவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது, என்ன பணம் இருந்து என்ன வசதி இருந்து பயன் என்னன்னு உடனே இவர் உடனே நான் அந்த பெண்ணை பார்க்கலாம். என் தந்தையார் கேட்டார், அந்த பெண் பருவத்தில் இருக்கிறவர் எப்படி நீர் பார்க்க முடியும்? உடம்புல எந்த ஆடையும் இல்லாமல் இருக்கக்கூடியவர். இல்ல, ஜன்னல் வழிய கைகளையாவது நீட்ட சொல்லுங்க. உடனே என் தந்தையார் சென்று, என் தந்தையார் பேச்சுக்கு அவர் மதிப்பு கொடுத்தார். உடனே தன் மனையாளிடம் சொல்லி அந்த கையை மட்டும் வெளியே நீட்டினார். அதை கூர்ந்து ஒரு 4-5 நிமிடம் இவர் பரிசோதித்தார். போயிட்டு ஒரு 4 நாள் கழித்து ஒரு பொடி, ஒரு பவுடர், அதை கொண்டு வந்து சோறு வடித்த கஞ்சி ஆறியதன் பிறகு அதுல இந்த தூளை கலந்து அந்த பெண் உடல்ல தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுக்க தடவி விடுங்கள். தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த பெண்ணை குளிக்க செய்யும். முற்றிலுமாக நோய் குணப்படுத்தப்பட்டு விட்டது. அளவற்ற மகிழ்ச்சி. அது வெப்பு நோய். எனக்கு அன்று நான் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருந்த காலம் என்ன தெரியும் அது என்ன, இது இப்படி ஒரு நோய் இருந்திருக்குது. நான் பிற்காலத்துல தமிழ் இலக்கியங்கள்லாம் படிக்கும் போது இந்த சம்பந்தர் புராணம் படித்த பொழுது, இதுதான் அன்றைய வெப்பு நோயாக இருந்திருக்குமோ, உடலெல்லாம் இப்படி தகிக்கக்கூடிய அளவுல, இந்த அனல் அடிக்கக்கூடிய அளவுல, பாண்டியனது உடலில் இருந்து தோன்றின அந்த அனல் வாயில் காவலன் வரைக்கும் போய் பாதிக்கிறது. எப்படி புலர்ந்து தீந்து போம்படி எழுந்தது விழுந்து உடல் இறங்க உடல் உலர்ந்து கருகக்கூடிய அளவினதாக இருந்தது. எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. மன்னன் உணர்வும் ஆவியும் ஒழிவதற்கு ஒரு புடை ஒதுங்க அணையல் உற்றவர் அருகு தூரத்திடை அகல புனர் இளங்கதலி குருத்தொடு தளிர் புடையே கொணரினும் சுரு கொண்டவை நுண்துகளாக. எப்படி அந்த காலத்துல ஒரு வழக்கம் உண்டு, நீங்க குறவஞ்சி மாதிரி இருக்கக்கூடிய இலக்கியத்துல பார்க்கிறது. உலா வரக்கூடிய இறைவன் மீது மையல் கொண்ட அந்த வஞ்சி, அதனால அந்த காம நோய் கதுவ பெற்றதினால் உடல் வெம்மை உறும். அந்த வெம்மையை குறைக்க அழகா எழுதுவார் குற்றால குறவஞ்சியில். தோழிகளெல்லாம் வசந்த வல்லியின் மீது குளிர்ச்சியான முத்துக்களை கொண்டு வந்து கொட்டினார்களாம். இவள் உடலில் இருந்து எழுந்த வெப்பம், அந்த வெப்பத்துல முத்துக்கள் எல்லாம் பொரிந்து போயின, வெடிக்க ஆரம்பிச்சதா முத்துக்கள் எல்லாம். அது போல இங்க ரொம்ப நயத்தோட சொன்னார். இன்றைக்கும் வீடுகள் எல்லாம் கிராமங்கள்ல வழக்கம் உண்டு. ஏதாயிலும் தீப்புண் ஏற்பட்டு விட்டால் முன்னெல்லாம் வீடுகள்ல கிராமங்கள்ல வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் இருக்கும். ஒரு வாழை மட்டையை வெட்டி கொண்டு வந்து முறுக்கி புழிந்து அந்த சாறு தீப்பட்ட இடத்துல பட்டுதுன்னா போதும், உடனுக்குடனாக புண் ஆறும், வடு இல்லாமல். ஒரு வழக்கம். அந்த வாழை மட்டையை பறித்து அப்படியே முறுக்கி பிழிந்து அதுல இருந்து சாறு சட சடன்னு கொட்டும். நெருப்பு பட்ட இடத்துல பட்டதுன்னா நெருப்பையும் மாற்றி மேல இருக்கக்கூடிய அந்த தோல் கருகாத வண்ணம்
இந்த வாழை மட்டையிலிருந்து வரக்கூடிய சாறு உதவும். அன்னைக்கு அதெல்லாம் கிராமத்துல ஒரு பழக்கம். அதனால உணர்வும் ஆவியும் ஒழிவதற்கு, உணர்வும் உயிரும் ஒழிவதற்கு ஒரு பக்கமாய் நிற்கவும், அருகில் வரக்கூட இயலாமல் எல்லாம் தொலைவிலேயே பார்த்துட்டு போயிட்டான். ஒரு புடை ஒதுங்க அணையல் உற்றவர் அருகு தூரத்திடை அகல. மன்னனுக்கு என்னாச்சுன்னு கிட்ட வந்து பார்க்கலான்னாலும் மன்னன் உடம்புல இருந்து வீசக்கூடிய வெப்பத்தினால அவன் அப்படியே திரும்பி போயிடுறான், கிட்ட வரல. ஆகல புனர் இளங்கதலி குருத்தொடு தளிர்புடைய. கதலின்னா வாழை, வாழை மரத்தினுடைய குருத்து இருக்கு இல்லையா, டெண்டரா இருக்கக்கூடிய வாழை மரம், அதனை கொண்டு வந்து குருத்து ஒரு தளிர்ப்புடைய, அந்த குளிர் அப்புறம் மிக செழித்து வளர்ந்து இருக்கக்கூடிய தாவரங்களினது தளிர் கொணரினும் அவைகளை எல்லாம் கொண்டு வந்துகிட்டு அதன் மேல மன்னனை படுக்க வச்சாலும் கொண்டு அவை அவ்வாறு இருக்கக்கூடிய வாழை குருத்து இலையும் ஏனைய தளிர்களும் நுண்துகளாக, எப்படி இவன் உடம்பிலிருந்து எழக்கூடிய வெப்பம் அந்த குருத்து வாழையை காய வைத்து உலர அது பொடி பொடியா மாறியதான் கன நேரத்தில். உன்னை எவ்வளவு வெப்பம் வரும்னு பாரு, எவ்வளவு பெரிய அளவில் ஒரு உடம்பு முழுவதும் வெப்பம் இருக்குன்னு பாரு. மருந்து நூலவர் தங்கள் பல்கலைகளில் வகுத்த திருத்தகும் தொழில் யாவையும் செய்யவும் மேன்மேல் உருத்தெழுந்த வெப்பு உயிரையும் உருக்குவதாக கரும் தொழில் தொழிந்துரை மறந்தனன் கௌரியர் தலைவன். எப்படி அந்த காலத்துல வாழை மட்டை எல்லாம் வச்சு கட்டினான். இந்த காலத்துல என்ன பண்றோம், சட்டுன்னு ஐஸ் வாட்டர். காலத்திற்கு ஏற்றாற் போல் ஒரு குளிர்ச்சியான பொருள் அந்த நெருப்பு பட்ட இடத்துல படணும். ஏன்னா மேல இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அது மாதிரி சில கீழ் அடுக்கு தோல்கள் இருக்கு. அந்த கடைசி அடுக்குல போய் தீ பரவியதுன்னா அந்த புண் ஆறுதற்கு பல காலம் எடுத்து, பல காலம். அது உலோகத்தன்மையோடு வெப்பம் உடம்புல பட்டுதுன்னு வச்சுங்க, மெட்டாலிக் ஹீட். இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே சொன்னது போல நாளை வகுப்பு இல்லை, சனி ஞாயிறு மற்றைய 2 நாள் வழக்கம் போல கிடையாது. திங்கட்கிழமை எனக்கு அவர்கள் பயணச்சீட்டு வாங்கின நெடுந்தொடர் வண்டி காலையில 7 மணிக்கு வருவதாக அறியப்படுகிறது. 7 மணிக்கு வந்தால் 7:30 வீட்டுக்கு வந்துடுவேன். ஆகவே திங்கட்கிழமை வகுப்பு உண்டா இல்லையா என்பதை ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் நான் உங்களுக்கு செய்தியாக அனுப்பிவிடுகிறேன். ஆகவே நாளை வகுப்பு இல்லை, அருள் கூர்ந்து மன்னிக்க. சரியா? நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் இப்ப அனுப்பிச்சுடுறேன்மா, இந்த நேற்றையது இப்ப அனுப்பிடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.